போதையும் அதிகார போதையும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு உயிரை எடுத்திருக்கு. ஆக்சுவலி இங்க எதுவுமே பெருசாலாம் நடக்கலங்க. ரொம்ப சின்ன விஷயம் தான். ஒரு தெருவுக்குள்ள ஒரு கார் போகணும். அந்த தெருவுல இருக்க ஒரு வீட்டு முன்னாடி ஒரு பைக் நிக்குது. அந்த பைக் எடுத்துட்டு அந்த கார் போகணும். இவ்வளவுதான். ஆனா இங்க நடந்தது என்னன்னா, அந்த வீட்ல இருந்து அந்த பைக்குக்கு சொந்தக்காரர் வெளிய வந்து பைக் எடுக்க வந்திருக்காரு. அப்பவும் இவங்க குடி போதையில குடி போதையில ஹார்ன் அடிச்சு அவரை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பி அவரு ஏன்பா இப்படி பண்றீங்க குடிச்சிட்டு? ஏன்பா இப்படி வம்பு பண்றீங்க? இதைத்தான் அவர் கேட்டிருக்காரு. உடனே இவங்க அதிகார போதை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதிகார போதைன்னா என்ன? அதான் எப்புட்றா இவன் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கலாம்? இவன் எப்படி இதை சொல்லலாம்? அப்படின்னு வண்டியை நல்லா ரிவர்ஸ் எடுத்துட்டு மோதி இருக்காங்க. அப்படி மோதினதுல ஒருத்தர் உயிர் போயிடுச்சு. அந்த குடும்பம் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அடிபட்ட குடும்பம். அந்த அதிகார போதை அதோட மட்டும் நிக்கல. அந்த பிரச்சனைய அந்த டைம்ல வீடியோ எடுத்தவங்களோட மொபைலும் சரி, சிசிடிவி கேமராவும் சரி பறிமுதல் செய்யப்பட்டு ஆதாரங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த குடி போதையும் அதிகார போதையும் சேர்ந்து இந்த உயிரை கொண்டு இருக்கு. ஒண்ணு புரியல. இப்போ இந்த மாதிரியான அதிகாரத்துல இருக்கவங்கலாம் அதிகபட்சம் தெருவுக்கு 2 பேர் இருப்பாங்களா? ஊருக்கு 10 பேர் இருப்பாங்களா? ஒரு தொகுதிக்கு ஒரு 100, 200 பேர் இருப்பாங்களா? நான் என்ன கேக்குறேன், இப்போ மொத்த ஊரும் சேர்ந்து கோவத்துல அந்த 100 பேர் வீட்டுக்குள்ள பூந்தா அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப இந்த அதிகாரத்தை வச்சு இவங்களால என்ன பண்ணிட முடியும்? ஆக்சுவலி அப்படி ஒண்ணு நடக்கணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அப்படி ஒண்ணு நடக்கணும். அப்படி நடந்தா திருப்பி இந்த மாதிரியான குடி போதையும் அதிகார போதையும் வேலை செய்யாது.